அன்புடையவர்களே, திருமணம் என்பது வெறும் இரண்டு மனிதர்கள் ஒன்றாக வாழ்வது அல்ல. அது இரண்டு மனங்களும், இரண்டு உலகங்களும், இரண்டு அனுபவங்களும் ஒன்றாக கலக்கும் ஒரு ஆழமான வாழ்க்கை பயணம். பலர் திருமணத்தை அன்பின் அடிப்படையில் தொடங்குகிறார்கள். ஆனால் காலப்போக்கில் அந்த அன்பு மட்டும் போதாது என்பதை உணர்கிறார்கள். ஏன்? ஏனெனில் திருமணம் என்பது ஒரு உணர்ச்சி அல்ல. அது ஒரு புரிதல், ஒரு பழக்கம், ஒரு பயிற்சி. இந்த வாழ்க்கை பயணத்தை நன்றாக நடத்த 4 அடிப்படை உண்மைகள் மிகவும் முக்கியமானவை. இப்போது அவற்றை புரிந்து கொள்வோம். முதல் கொள்கை, ஒருவரை ஒருவர் ஆழமாக அறிதல். ஒரு மனிதரை நாம் உண்மையாக நேசிக்க வேண்டுமென்றால் முதலில் அவரை நன்றாக அறிந்திருக்க வேண்டும். ஆனால் இங்கே ஒரு சிக்கல் இருக்கிறது. பல தம்பதிகள் ஒன்றாக வாழ்கிறார்கள். ஆனால் ஒருவரின் உள்ளார்ந்த உலகத்தை மற்றொருவர் அறியவில்லை. ஒரு மனிதரின் உள்ளத்தில் பல விஷயங்கள் இருக்கும். அவருடைய பயங்கள், அவருடைய ஆசைகள், அவருடைய கனவுகள், அவருடைய மனக்கவலைகள், இவையெல்லாம் வெளியில் தெரியாது. அதை அறிய வேண்டுமென்றால் கவனமாக கேட்க வேண்டும். ஒரு நாள் பேசுவது மட்டும் போதாது. இது ஒரு தொடர்ச்சியான செயலாக இருக்க வேண்டும். நாம் பல நேரங்களில் கேட்பது போல கேட்போம், ஆனால் உண்மையில் புரிந்து கொள்ள முயற்சி செய்ய மாட்டோம். அதே நேரத்தில் சந்தோஷமாக வாழும் தம்பதிகள் வேறுபடுகிறார்கள். அவர்கள் ஒருவரின் வாழ்க்கையில் நடக்கும் சிறிய மாற்றங்களையும் கவனிக்கிறார்கள். அவர்களுக்கு என் துணை இப்போது என்ன உணர்கிறார் என்பது முக்கியமான கேள்வியாக இருக்கும். இதுவே உறவின் அடித்தளம். ஒருவரை ஒருவர் அறியாமல் உறவு ஆழமாக இருக்க முடியாது. 2வது கொள்கை, மதிப்பு மற்றும் பாராட்டு வளர்த்தல். ஒரு உறவு ஆரம்பிக்கும் போது நாம் ஒருவரின் நல்ல குணங்களை மட்டுமே பார்க்கிறோம். அந்த நேரத்தில் அவர் மிகவும் நல்லவர், அவள் மிகவும் அன்பானவர் என்று நினைப்போம். ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த நல்ல குணங்கள் கண்களுக்கு தெரியாமல் போகிறது. அதற்கு பதிலாக குறைபாடுகள் மட்டும் பெரிதாக தெரிகிறது. இதுவே உறவை மெதுவாக சிதைக்கும். ஒரு மனிதரை நாம் மதிக்கவில்லை என்றால் அவருடன் நீண்ட காலம் வாழ முடியாது. இகழ்ச்சி, அவமதிப்பு, குளிர்ந்த நடத்தை, இவை உறவை உடைக்கும் விஷங்கள். ஆனால் அதற்கு எதிரான மருந்து என்ன? அது மிகவும் எளிதானது. பாராட்டு. நாம் எத்தனை முறை நம் துணையிடம் நீ நல்லா செய்தாய் என்று சொல்கிறோம்? நாம் எத்தனை முறை அவருடைய நல்ல குணங்களை நினைத்து மகிழ்கிறோம்? சந்தோஷமான தம்பதிகள் ஒரு விஷயத்தை செய்கிறார்கள். அவர்கள் கடந்த காலத்தில் இருந்த நல்ல நினைவுகளை மறக்க மாட்டார்கள். அவர்கள் நாம் எப்படி சந்தித்தோம், எதற்காக ஒருவரை ஒருவர் விரும்பினோம் என்பதை நினைவில் வைத்திருப்பார்கள். இதுவே உறவுக்கு வலிமை தரும். 3வது கொள்கை, சிறிய தருணங்களில் ஒருவரை ஒருவர் அணுகுதல். பலர் நினைப்பார்கள் திருமணத்தை வலுப்படுத்த பெரிய விஷயங்கள் தேவை என்று. ஆனால் உண்மை அதற்கு மாறானது. ஒரு உறவு பெரிய நிகழ்வுகளால் வளராது. அது தினசரி சிறிய தருணங்களில் உருவாகிறது. உங்கள் துணை ஒரு சிறிய விஷயத்தை பகிர விரும்புகிறார். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? அவரை கவனிக்கிறீர்களா அல்லது கவனிக்காமல் விடுகிறீர்களா? இதுதான் உறவின் முக்கியமான திருப்பம். ஒரு நாள் முழுவதும் இப்படியான சிறிய அழைப்புகள் பல வரும். அவற்றை நாம் ஏற்றுக்கொண்டால் உறவு வலுப்படும். அவற்றை நாம் புறக்கணித்தால் உறவு பலவீனமாகும். இது பெரிய விஷயம் போல தெரியாது. ஆனால் காலப்போக்கில் இந்த சிறிய தருணங்களே உறவின் தரத்தை தீர்மானிக்கிறது. ஒரு சிரிப்பு, ஒரு கவனிப்பு, ஒரு சிறிய உரையாடல், இவையெல்லாம் சேர்ந்து ஒரு ஆழமான உறவை உருவாக்குகிறது. 4வது கொள்கை, ஒருவரின் கருத்தை மற்றொருவர் ஏற்றுக்கொள்ளுதல். திருமணத்தில் மிகப்பெரிய சிக்கல் என்ன தெரியுமா? நான் தான் சரி என்ற மனநிலை. ஒரு உறவு என்பது போட்டி அல்ல, அது இணைப்பு. ஒருவர் பேசும்போது மற்றொருவர் கேட்காமல் இருந்தால் என்ன நடக்கும்? சண்டை உருவாகும், தூரம் உருவாகும். ஆனால் ஒருவர் சொன்னதை மற்றொருவர் உண்மையாக கேட்டு அதை மதித்து எடுத்துக்கொண்டால் என்ன நடக்கும்? அங்கு புரிதல் உருவாகும். இது நான் தோற்றேன், நீ ஜெயித்தாய் என்ற விஷயம் அல்ல. இது நாம் இருவரும் சேர்ந்து சரியான வழியை கண்டுபிடிப்போம் என்ற அணுகுமுறை. ஒருவர் தனது கருத்தை மட்டும் திணிக்க முயன்றால் அங்கு உறவு பலவீனமாகும். ஆனால் ஒருவர் சொன்னதை கவனமாக கேட்டு அதை உணர்ந்து அதற்கேற்ற பதில் அளித்தால் அங்கு உறவு வலுப்படும். முடிவு, இந்த 4 கொள்கைகளும் ஒரு உறவின் 4 தூண்கள் போன்றவை. அறிதல் இல்லாமல் அன்பு இல்லை, மதிப்பு இல்லாமல் நீடிப்பு இல்லை, கவனிப்பு இல்லாமல் நெருக்கம் இல்லை, பகிர்வு இல்லாமல் சமநிலை இல்லை. திருமணம் ஒரு நாள் உருவாகும் விஷயம் அல்ல, அது தினமும் கட்டப்பட வேண்டிய ஒன்று. நீங்கள் இன்று தொடங்கலாம். உங்கள் துணையை கேளுங்கள், அவரை புரிந்து கொள்ள முயலுங்கள், அவரை மதியுங்கள். சண்டையை வெல்ல முயற்சி செய்யாதீர்கள், உறவை காப்பாற்ற முயற்சி செய்யுங்கள். இறுதியாக ஒரு உண்மை, நீங்கள் உங்கள் துணையின் மனதை தொடும் ஒவ்வொரு தருணமும் உங்கள் உறவு இன்னும் ஆழமாகிறது. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.